Hi friends. ஆயிமா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வடை தான் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து தடதடன்னு ஆடி இருக்குது. நான் நேத்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அம்மா வந்து குக்கர் மூடி அதெல்லாம் அவ யார ஏதாச்சும் இருக்காமான்னு கேட்கும்போது அவ்வளவுதான் பட்டு மறந்துட்டேன். இது ஒரு லூசா இருக்கு. நேத்துக்கே தெரியும், இது சுத்தமா கவனம் இல்லை. இப்ப போய் பாருங்க, அடடா நம்ம நேத்தே சொல்லாத போயிட்டுமே. கூப்பிடுறாங்க, அருள் வாப்பா இது கொஞ்சம் சரி பண்ணிடுவான்னு. சரி நம்ம இதை சரி பண்ணிட்டு அம்மா எப்படி வடை சுடுறாங்கன்ட்டு பாக்கலாங்க. அம்மா யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களாமா புடிச்சு புடிச்சு, அதனால அது யூஸ் ஆகி போயிடுது. அடிக்கடி ஆயிடுது. நம்ம ஒன்றும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம்னா இதுதான் இந்த மாதிரி ஒன்று அங்கேயே நான் வச்சுக்கின்னு அடிக்கடி எடுத்து பண்ணி டைட் அம்மாவே டைட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். ஒரு சிலது டைட் பண்ண முடியலனா தான் வந்து கொஞ்சம் வாப்பான்னுவாங்க. வடை என்ன வருமா? நம்ம கருப்பு முக்கல்ல வடை தான்ப்பா நீங்க செஞ்சிருந்தாலே எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுருந்தாங்க. சரி அதை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிறேன்ப்பா. நம்ம இந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வராதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, இதுக்கப்புறமா லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாமா? அங்கேயே வச்சுட்டோம்னா கிச்சன்லயே அதை பண்ணிக்கலாம்ப்பா. சின்ன ஜார்ல தான் போட்டு அரைக்கிறோம். இதுதான் பாருங்க, இதுலயே அரைக்கிறதால இதுதான் அடிக்கடி லூஸ் ஆயிடுது. அது ஆக மாட்டேங்குது, லூஸ் ஆக மாட்டேங்குது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிறைய அரைக்கும் போது ஆகுது. இன்னைக்கு இதுல அரைச்சு வடை செய்யலாம், வாங்க பாக்கலாம். மத்ததெல்லாம் ரெடி பண்ணியாச்சம்மா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா, நம்ம போய் வடை சுட வேண்டியதுதான். பாக்கலாம், சுட வேண்டியதுதான்ப்பா. அவங்க அப்படியே அம்மா வடை எப்படி சுடுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கம்மா கருப்பு முக்கல்லையே காணோம், மூடி வச்சிருக்கீங்களா? அதுவாமா? இதான்ப்பா கருப்பு முக்கல்ல. இந்தாப்பா சுத்தமா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம், நைட்டே ஊற வச்சுட்டோம். இது பேரு சுண்டல் இல்லையாமா? மூக்கடலையா? அதான் சுண்டல் தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஆமா, ஈவினிங்ல குடுப்பீங்களா? அந்த சுண்டல் தான் இது. நம்ம கருப்பு முக்கல்ல, கருப்பு கொண்ட கடலை இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து கடலை பருப்புலயும் வடை சுடுவோம். இதுலயும் வடை சுட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. அதுக்காக இந்த வடை சுடுறோம். சரி, எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? பாத்துலாமா. இப்ப இதுல தான் ஒரு டம்ளர் ஃபுல்லா நைட்டே எடுத்து ஊற வச்சு வச்சிட்டேன். நீ கூட கேட்டுங்க, அது என்னமா இன்னத்துக்கு இருட்டுல என்னவோ பண்ணிக்கிட்டு. ஆமா, தூங்குற நேரத்துல பாத்திரம் உருட்டுற மாதிரி இருந்துச்சு. பொழுது ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். தூங்குறோம் பாருங்க, அன்னையத்துக்கு ஞாபகம் வரும். காலையில என்ன பண்ணலாம் அப்படி யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது சரி ஏதாவது இப்ப ஊற வச்சுட்டு காலைல செய்ய முடியும். அன்னையத்துக்கு தான் போய் ஊற எடுத்து போவேன். அதான் இவங்க கேட்டு இருப்பாங்க, நேரத்துக்கு நம்ம இருட்டுல ஒட்டி கிடக்குற அப்படின்னு. ஆனா எப்படியும் நைட்டே உங்களுக்கு ஞாபகம் வந்தது இல்லம்மா? நைட்டே எடுத்து வச்சிருப்பா. பரவாயில்லம்மா. இதுல ஊற வச்சுட்டேன்ப்பா ஒரு கிளாஸ். அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெங்காயம் கட் பண்ணி பொடியை அதில் போட்டு பிசைஞ்சு சுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். பூண்டு நம்ம வந்து இந்த மிக்சியில் அரைக்க போறோம் இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் தோலோட போடு விடாது, நீங்க தோலை எடுத்துட்டு போடுறதுனால போடுங்க. நம்ம வாசனையே நல்லா இருக்கும். அதனால சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கிற பூண்டா பார்த்து தோலோட போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும்னா வாசனையா இருக்கும், நல்லா ஜீரண சக்தி ஆகிடும். அது நம்ம சோம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு எண்ணெய்லாம் வச்சு செய்யலாங்கம்மா. சரிம்மா, எப்பவுமே காஞ்ச மிளகா தானேம்மா போடுறீங்க? அதான் போடணுமா? ஏன் பச்சை மிளகா தானேம்மா போடுவாங்க கடையில எல்லாம்? நான் பாத்துருக்கேனேம்மா. கடையில பச்சை மிளகா தான் போடலாம். பச்சை மிளகாவோட கட் பண்ணி போட்டு பேசி சுடலாம். நான் ஏன் காஞ்ச மிளகா போடுறேன்னா, நம்ம வடை சாப்பிட்டுன்னே இருக்கிறோம் இல்லையா, அப்ப டக்குன்னு வாயில அந்த பச்சை மிளகா வந்துச்சுனாக்கா காரமா இருக்கும். வடை சாப்பிடுற அந்த இதுவே இருக்க மாட்டேங்குது பையனுக்கு. வடை சாப்பிடுறதுக்கு போய் தையோ காரம் அடிக்குதுன்ற இல்லையா, காஞ்ச மிளகானா நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட முடியாது. மாவா கூட வச்சு அரைச்சிட்டு ஒரு திட்டமான காரம் போட்டோம்னா எல்லாத்துலயும் அப்படியே சுத்தமா அழகா பரவிடும். திட்டமா இருக்கும் அந்த காரம். அதனால அந்த மாதிரி போட்டுருவோம். அப்படியாமா? தெரியாது நம்மளுக்கு காரம். நான் அதமா யோசிச்சுட்டு இருந்தேன், எப்பவுமே பச்சை மிளகா தானே அழகா போடுவாங்க, கலர்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி போட்டுருவோம் எப்பவுமே. நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம இது மாவு அரைச்சிக்கலாம். சரிம்மா. சரி, இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம என்ன பண்ணோம், தனியா எடுத்து வச்சு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா. நீங்க எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு போட்டுக்கங்க. நம்ம ஒரு 3 மிளகாய் போடலாம். நம்ம ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வெங்காயத்தை. கருவேப்பிலையே கழுவிட்டு பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. பூண்டே நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. தோலோட அப்படியே போடுறதுனால கழுவிக்கிறீங்களாம்மா? சூப்பர்மா. அரைக்கலாமா? அரைச்சிடலாம்மா. மிளகா நம்ம 2 அப்படி கிள்ளி போட்டுக்கலாம்ப்பா, அப்பதான் அரையும். சரிம்மா. சின்னதா போட்டுக்கலாம். பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா, பூண்டையே போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நம்ம
சோம்பு போட்டுக்கலாம்ப்பா, நல்லா வாசனையா இருக்கு. அந்த சோம்பு போட்டுட்டோம்னா ஜீரணம் ஆயிடும் நல்லா. அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் எண்ணெயில கடக்கடன்னு போடுவீங்கம்மா? இடிச்சு போடுவேன். எல்லாமே மிக்ஸி ஜார்ல போதாமா? இன்னைக்கு எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சுடலாம்ப்பா. இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, நம்ம 2 வாட்டியும் அரைச்சிக்கலாம். ஆமாமா, இல்லன்னா வெளியில வந்துற போகுது. வெளியில வருதுல ஒரு மாதிரி அரையாம இருக்கும். நிச்சயமா அரைச்சிக்கலாம். சரிம்மா. தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊத்தக்கூடாது இதுக்கு. தண்ணி ஊத்தாம அரைக்கணும். அப்பதான் வடை பிடிக்கிறது கரெக்டா இருக்கும். அப்பதான் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்பா. இந்த வெங்காயம் எல்லாம் அரைக்க கூடாதாம்மா? நான் வெங்காயம் அரைப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல, வெங்காயம் அரைக்க கூடாதுப்பா, வெறும் இது மட்டும்தான். சரி சரி. ரொம்ப அந்த மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, கடலை பருப்பு, அது பருப்பு பருப்பா முழுசு முழுசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது. ஏன்னா மூக்கடலை இல்லையா, எல்லாம் ஒன்ன போல இந்த மாதிரி அரைஞ்சிடணும். குறை குறைன்னு அரைஞ்சிடணும், ரொம்ப நைஸா வேணாம். சரி சரி, குறை குறைன்னு அரைச்சிக்கலாம்ப்பா. இப்பவே வடை வாசனை வருதுமா, எல்லாம் அரைச்சது. சோம்பு போட்டுக்கிறேன்லப்பா. எல்லாம் 2 வாட்டியா போட்டு அரைச்சாச்சாமா? அரைச்சாச்சுப்பா, மொத்தமா போட்டா கூட அரையாது. ஆமா, இப்படி 2 வாட்டியா போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. நம்ம இதெல்லாம் உப்பு போட்டு பேசியதுக்குள்ள எண்ணெய் ஊத்தி வச்சிருப்போம், அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும். ஆமாமா, நம்ம வடை பொரிப்போம் இல்லைங்கம்மா, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு போதுமாமா? போதும், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சுக்கலாம்ப்பா. எப்பவுமே அரைக்கும் போதே போட்டுருவீங்களாம்மா? இந்த வாட்டி மறந்துட்டீங்களா? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா, நம்ம விருப்பம் தான். சுடு கலக்க தானே போறோம், அப்பயும் போட்டுக்கலாம், இப்பவும் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம திட்டமா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னால உப்பு கரிக்கும். ஆமா ஆமா, கொஞ்சமா போட்டு திட்டமா போட்டு செக் பண்ணிட்டு கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே வெள்ளை மூக்கல்லையும் சீமை போனாங்கனையும் சேர்த்து கூட ஒரு வடை சுட்டு வீடியோ போட்டுருக்குறோம்மா. ஆனா அது நிறைய பேர் பாக்கலன்னு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களேம்மா. ஆமாப்பா, நல்லா சூப்பரான வடை, நல்லா இருந்தது. காலையில டெய்லியுமே கேட்பாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர்ப்பா பாத்துருக்காங்க, எவ்வளவு பேர் பாத்துருக்காங்கன்ட்டு. நம்ம நல்லா உப்பு போட்டுப்பா, நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் இல்லையா, நல்லா பிசைஞ்சுக்கணுமாமா? நல்லா பிசைஞ்சுக்கணும்ப்பா. எல்லாமே நல்லா அப்படி கலந்தாதான் அப்பதான் ஒட்டி நம்ம தட்டும் போது ஒட்டும் நல்லா. அதுக்காக நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம்ப்பா. வடைனால எல்லா வடையுமே சூப்பரா இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு வடை தான் முக்கியமா எப்பவுமே சுடுவோம். இந்த மாதிரி சரி வித்தியாசமா இந்த மூக்கல்லைங்கள் எல்லாம் சுட்டு கொடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லைங்கம்மா. கடலைப்பருப்பு அம்மா கூட சொல்லுவாங்க, கடலைப்பருப்பு செஞ்சு குத்துங்கிறே வாழ்வுன்னுவாங்க. இதெல்லாம் மூக்கெல்லாம் நம்ம வேக வச்சு தருவோம் சாயந்தரத்துல. சரி, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வடை சுட்டு குத்துறது அரைவிக்கு ரொம்ப பிடிக்கும். வடை கூட நம்ம சாப்பாட்டு கூட வடைலாம் வச்சு சாப்பிட்டா பிடிக்குங்கம்மா. நம்ம இப்ப போட்டுடலாமா? இந்த மாதிரி அழகா அது பருப்பா இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா அழகா இந்த மாதிரி எப்படிமா ஒட்டாத அழகா பண்ணிடுறீங்க. இப்படி போட்டுக்கலாம்ப்பா. வடை நல்லா வெந்துச்சுங்கம்மா, இப்ப எடுத்துடலாமா? நம்ம நல்லா 2 பக்கம் அப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டு நல்லா சேவக்கணும். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கணும். திட்டமா, ரொம்ப ஸ்லோவும் வச்சிடக்கூடாது, எண்ணெய் குடிக்கும் இல்லையா. திட்டமா வச்சு இந்த மாதிரி வறுக்கணும்ப்பா. வறுக்கணும்ன்றோம் பருப்பா, பொரிக்கணும்ப்பா. கருப்பு முக்கல்லன்றதால கொஞ்சம் கலர் அந்த மாதிரி வரும். தோல் கருப்பா இருக்கு இல்லையா, அது பரவாயில்லம்மா. நல்லா ஆனா முறுமுறுன்னு இருக்கம்மா. நல்லா இருக்கும்பா. கட்டுங்கம்மா. கடை வடை மாதிரியே இருக்கேம்மா. நல்லா இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற இந்த மாவையும் தட்டி போட்டுடலாம்ப்பா. நம்ம அடுப்பு அதுக்கு சின்னது பண்ணி வச்சிருக்கோம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா போட்டோம்னா டக்குன்னு கருப்பாயிடும். ஆமாமா, ஒரு வாட்டி எடுக்கும் போது ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா கருப்பாயிடும், டக்குன்னு கருப்பாயிடும். எண்ணெய் தீஞ்சு போயிடுது. நம்ம விருப்பம் தான். நல்லா பெருசா அப்படி தட்டி கூட போட்டுக்கலாம். எனக்கு பெருசா இருந்தா அந்த கடையில எல்லாம் கொடுப்பாங்களேமா, அந்த மாதிரி கேப்பாப்ல. இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம ஒண்ணு திருப்பி விட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா இப்ப 4 வடை நம்ம ஒரே நேரத்துல போடல இல்லையா. ஒண்ணு முன்னும் போடுறோம் இல்லையா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சீக்கிரம் இதுவாயிடும். அதனால கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். சூப்பர்மா. எடுக்கும் போது ஒன்னா எடுத்துக்கலாம்.
எடுத்துடலாமாமா? எடுத்துடலாம்ப்பா. நல்லா அப்படி அழுத்தி உருண்டை பேசுங்களா, சும்மா நம்ம அப்படியே அள்ளி தட்டினோம்னா பிரிஞ்சு ஓடி வந்துடும். நல்லா அப்படி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கணும்ப்பா. இந்த உருண்டை பிடிக்கிறோம் இல்லையா, நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிக்கினேன். அப்புறம் அப்படி வச்சு இப்படி ஒரு அழுத்தி அப்படி சுத்தி இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்ப்பா. இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு எண்ணெயில பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்துருவாங்க. அதனால நம்ம நல்லா ஒரு மாதிரி மெலிசா வேணா மெலிசா எப்படி வேணாலும் நம்ம தட்டிக்கலாம்ப்பா. தட்டிட்டு அழகா அப்படி நாங்களாம் பண்ணோம்னா என்ன பிரிஞ்சிட்டேம்மா கையிலேயே. அதுதான் சொல்றேன். நல்லா உருண்டை மட்டும் இப்படி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணி அதான்ப்பா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இது நல்லா இருக்குமா, அந்த வடை ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம கருப்பு முக்கால உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. குழந்தைங்க பசங்க பெரியவங்க எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து வரும்போது வேலைல இருந்து வரும்போது சாயங்காலத்துல அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் ஒரு மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வெறுப்படிக்க இல்லையா, ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுற நேரத்துக்கு நம்ம கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு தோணும் இல்லையா. காலையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு வேலை தான், ஈஸியா செஞ்சிடலாம். காலையிலேயே மூக்கல்ல ஊற வச்சுட்டு போனோம்னா சாயங்காலத்துக்குள்ள அது ஊறிடும், அப்ப செஞ்சு சாப்பிடலாம். காலையில இந்த மாதிரி வேணும்னு நினைச்சோம்னா நைட்டு ஊற வச்சுட்டோம்னா காலைல செஞ்சிடலாம். எல்லாமே ஒன்னா போட்டு அரைச்சிட போறோம், அதை தட்டி போட்டு எடுக்க போறோம். பார்த்தாலே தெரியுதுமா, மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா இருக்குப்பா, மொறுமொறுன்னு இருக்குப்பா. அது பாருப்பா. ஆமாமா, சூப்பர்மா, நல்லா இருக்கும்ப்பா. அவ்வளவுதான்ப்பா, நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே வெந்துச்சு. அதமா சாப்பிட வேண்டியதுதானம்மா. கூட பாருப்பா, நிறைய அந்த பிரிஞ்சு கூட போல பாத்தியா, ஒண்ணு கூட தெரியலமா. அது அந்த மாதிரி உருண்டையை நல்லா பண்ணி போட்டோம்னா பிரிஞ்சு போகாதுப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. நம்ம அழகா கருப்பு முக்கல்ல வடை செஞ்சு முடிச்சுட்டுங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அம்மா சூப்பரா வடை செஞ்சு முடிச்சிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.